அன்பான சாய் பக்தரே, சில நேரங்களில் வாழ்க்கையை நம்ம மிகவும் விரும்பிய ஒரு விஷயத்தை இழந்துடுறோம். அது ஒரு உறவாக இருக்கலாம், ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது நம்முடைய பெரிய கனவு கூட இருக்கலாம். அதை இழந்த பிறகு நம்முடைய மனம் ரொம்பவே வலிக்குது. ஏன் இது நடந்துச்சு, இது மீண்டும் கிடைக்குமான்னு நம்ம மீண்டும் மீண்டும் நினைக்கிறோம். அந்த வேதனையை யாரும் முழுமையாக புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனால் ஒரு உண்மை இருக்குது. சாய்பாபா அவர்கள் கூறிய ஒரு ஆழமான வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு உரியது உன்னை விட்டு போகாது. இந்த பதிவில் நீங்கள் இழந்ததை தவிக்கும் அந்த விஷயம் ஏன் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தூரமானது, அது மட்டும் இல்லாமல் அது எப்படி மீண்டும் உங்கள் வாழ்க்கையை நோக்கி வரலாம் என்பதை பற்றி ஒரு முக்கியமான செய்தியை கேட்க போகிறோம். அன்பான சாய் பக்தரே, வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் நம்ம விருப்பப்படி வச்சுக்கொள்ள முடியாது. சில நேரங்களில் நம்ம மிகவும் மதித்த ஒரு விஷயம் நம்ம விட்டு தூரமாக போயிடும். அந்த நேரத்தில் நம்முடைய மனம் உடைஞ்சு போகும். இதை நான் எப்படி இழந்தேன், இது மீண்டும் என் வாழ்க்கைக்கு வருமானு நம்ம எண்ணிக்கொண்டே இருப்போம். ஆனால் ஒரு உண்மை இருக்குது. வாழ்க்கையில் இழப்பு என்பது முடிவு அல்ல, அது ஒரு மாற்றத்தின் ஆரம்பம். சாய்பாபா அவர்கள் கூறிய ஒரு ஆழமான கருத்து என்ன தெரியுமா? வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. சில நேரங்களில் நாம் இழந்தது போல தோணும் விஷயங்கள் கூட நம்ம ஒரு நல்ல பாதைக்கு அழைத்து செல்லும். அந்த நேரத்தில் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்கலாம், ஆனால் காலம் கடந்த பிறகு அதற்கான காரணம் தெளிவாக புரியும். அதனால் இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒன்றை இழந்து தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா, அந்த வாழ்க்கையின் முடிவுன்னு நினைக்காம, சில நேரங்களில் வாழ்க்கை நமக்கு பெரிய விஷயத்தை தருவதற்கு முன் ஒரு சிறிய விஷயத்தை எடுத்துக்கொள்ளும். அதனால் உங்கள் மனசை சோர விடாதீங்க. இது ஒரு முடிவல்ல, இது ஒரு தொடக்கத்தின் ஆரம்பம். அன்பான சாய் பக்தரே, நம் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை இழந்தால் முதல் கேள்வி இதுதான்: ஏன் இது எனக்கு நடக்குது? நம்ம நல்லவர்களாக இருந்தாலும், நாம் யாருக்கு தீங்கு செய்யாதவர்களாக இருந்தாலும், சில நேரங்களில் இழப்புகள் நம் வாழ்க்கையில் வரும். அந்த நேரத்தில் நமக்கு வாழ்க்கை நியாயமாக இல்லை போல தோணும். ஆனால் ஒரு ஆழமான உண்மை இருக்குது. சாய்பாபா அவர்கள் கூறிய முக்கியமான போதனை என்ன தெரியுமா? வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு மறைந்த காரணம் இருக்கும். சில விஷயங்கள் நமக்கு உடனே கிடைக்கக்கூடாது. ஏன்னா அது சரியான நேரத்தில் கிடைத்தால்தான் அது நமக்கு முழுமையான மகிழ்ச்சியை தரும். சில நேரங்களில் தெய்வம் நமக்கு கொடுக்க நினைப்பது நாம் கேட்பதை விட பெரியதாக இருக்கும். அதனால்தான் சில விஷயங்கள் தாமதமாகலாம், அதனால் இழந்தது போல தோணலாம். ஆனால் உண்மையில் அது ஒரு தயாரிப்பு காலம். உங்கள் மனம் வலுவாக வேண்டும், உங்கள் வாழ்க்கை புதிய பாதைக்கு தயாராக வேண்டும். அதற்காக தான் சில நேரங்களில் இந்த இழப்புகள் வருகிறது. அதனால் இன்று நீங்கள் சந்திக்கும் இழப்பை ஒரு தண்டனை என்று நினைக்க வேண்டாம். அது ஒரு வேளை அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கான ஆரம்பமாக இருக்கலாம். அன்பான சாய் பக்தரே, வாழ்க்கையில் எதையாவது இழந்த பிறகு மனிதன் முதலில் இழப்பது அந்த விஷயம் அல்ல, நம்பிக்கைதான். இனி என்ன நல்லது நடக்கும், என் வாழ்க்கை மாறுமா என்று மனதில் சந்தேகம் வர ஆரம்பிக்கும். அந்த சந்தேகம் மெல்ல நம்பிக்கையை குறைத்துவிடும். ஆனால் இங்கே தான் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. சாய்பாபா அவர்கள் கூறிய ஒரு உறுதி: என்னை நம்புவோர் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார்கள். இந்த வார்த்தை வெறும் ஆறுதல் அல்ல, அது ஒரு வாக்குறுதி. நீங்கள் இன்று சோர்வாக இருந்தாலும், நீங்கள் இழந்தது பற்றி கவலைப்பட்டாலும், நம்பிக்கையை மட்டும் விடாதீர்கள். ஏனென்றால் நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கையில் எந்த கதவும் முழுமையாக மூடப்படாது. சில நேரங்களில் ஒரு கதவு மூடப்பட்டாலும் அதற்கு பதிலாக இன்னொரு நல்ல கதவு திறக்கப்படும். அதனால் இன்று ஒரு முடிவெடுங்கள்: எதுவாக இருந்தாலும் நான் நம்பிக்கையை விடமாட்டேன். அந்த ஒரு எண்ணம் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் ஒளி நிறைந்த பாதைக்கு அழைத்து செல்லும். அன்பான சாய் பக்தரே, வாழ்க்கையில் நாம் இழந்தது எப்போதும் நிரந்தரமாக மறைந்து போய்விடாது. சில விஷயங்கள் நம்மிடமிருந்து தற்காலிகமாக தூரமாகலாம், ஆனால் அவை சரியான நேரத்தில் மீண்டும் நம்மை நோக்கி திரும்பி வரலாம். சாய்பாபா அவர்கள் கூறிய ஒரு ஆழமான உண்மை: உனக்கு உண்மையாக உரியது உன்னை விட்டு நிரந்தரமாக பிரியாது. இன்று நீங்கள் இழந்தது பற்றி நினைத்து மனம் வருந்து கொண்டிருக்கலாம், ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாள் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் ஒரு நல்ல செய்தி கேட்கலாம், ஒரு புதிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் தோன்றலாம், அல்லது நீங்கள் இழந்ததை விட அதிக மகிழ்ச்சி தரும் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் வரலாம். அதுதான் வாழ்க்கையின் அழகு. நாம் இழந்தது ஒரு முடிவு என்று நினைத்தாலும், சில நேரங்களில் அது ஒரு பெரிய திருப்பம் வருவதற்கான தயாரிப்பு தருணமாக இருக்கலாம். அதனால் நம்பிக்கையை பிடித்து வைத்திருங்கள், ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் வரக்கூடிய தருணம் மிக அருகில் இருக்கலாம். அன்பான சாய் பக்தரே, இன்று இந்த பதிவில் நாம் ஒரு முக்கியமான உண்மையை கேட்டோம். வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் இழந்தது போல தோணும் விஷயங்கள் கூட நம் வாழ்க்கையின் முடிவு அல்ல, அவை ஒரு புதிய தொடக்கத்தின் அறிகுறியாக இருக்கலாம். நீங்கள் இப்போது இழந்த ஒரு விஷயத்திற்காக மனம் வருந்தி கொண்டிருந்தால் ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சாய்பாபா அவர்கள் கூறியது என்னவென்றால், நம்பிக்கை வைப்பவர்களை தெய்வம் ஒருபோதும் கைவிடாது. அதனால் உங்கள் மனதை சோர விடாதீர்கள், நம்பிக்கையை பிடித்து வைத்திருங்கள், பொறுமையுடன் இருங்கள்.
ஒரு நாள் நீங்கள் இன்றைய நாளை நினைத்து அந்த காத்திருப்பு வீண் போகவில்லை என்று சொல்லப் போகிறீர்கள். நல்லது உங்கள் வாழ்க்கையை நோக்கி வருகிறது. ஓம் சாய்ராம்.